வெல்கம் பேக் டு அவர் சேனல் கவிதா நியூ ட்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அப்ளைகுண்டா டெம்பிள் கிட்ட இருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற சந்திரமௌலீஸ்வரர் டெம்பிளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து அப்ளைகுண்டா டெம்பிள். இங்கேருந்து நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டே போனால் கூட டெம்பிள் ரீச் ஆகிடலாம். அந்த அளவுக்கு கிளியராக தாங்க நான் வழி சொல்லியிருக்கேன். இந்த டெம்பிள்லேருந்து ஸ்ட்ரைட்டாக போகிறோன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சிவபெருமானுடைய பேனர் தெரியும். இந்த பேனர் கிட்ட ஸ்டாப் பண்ணிவிட்டு லெஃப்டில் பார்த்தோன்னா ஒரு ரோடு போவோம். அந்த ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக ஒரு 1 கிலோமீட்டர் போனோன்னா நம்ம டெம்பிளை ரீச் பண்ணிடலாம். இப்போ போகலாம் வாங்க. இப்போ நம்ம போகிற வழி வந்து இப்படி தாங்க இருக்குது. நம்ம போகும்போது பார்த்தோன்னா எவ்வளோ செடிங்க, கொடிங்க, மலைங்க, பூச்செடிங்கன்னு அவ்வளோ நல்லா அழகாக தெரிஞ்சுதுங்க. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இப்போ நான் ஒரு நிமிஷம் எனக்கே வந்து நம்ம என்ன கேரளாவுக்கு வந்துட்டோமான்ற மாதிரி தோணுச்சு. ஆனால் நம்ம கேரளாவுக்குலாம் வரலைங்க. இங்கேருந்து ஒரு 4 ஹவர்ஸ் ஜர்னி பண்ணி போனோன்னா திருப்பதியில் தாங்க இருக்குது இந்த லொக்கேஷனு. எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம டெம்பிளுக்கு ரீச் ஆகிட்டோம். இது வந்து ஒரு குட்டி மலை மேலே தான் இருக்குது. குட்டி மலை தான், நம்ம நடந்து மேலே போயிடலாம். ஆனால் வெஹிக்கிள்ஸில் மேலே போக முடியாது. கீழே பார்க் பண்ணிவிட்டு நடந்து போகணும். இப்போ நான் சுற்றி எப்படி இருக்குன்றது உங்களுக்கு நான் வியூ காட்டுறேன் பாருங்கள். நாங்கள் வரும்போது வந்து ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. செடிங்க பச்சை பச்சேல்னு இருந்துச்சு. அதனால தான் நான் சொன்னேன். இப்போ வாங்க நம்ம டெம்பிள்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மலை மேலே வந்துட்டோன்னா ஃபஸ்ட்டு இந்த குளம் தாங்க இருக்குது. இந்த குளம் வந்து ஜனங்க குளிக்கிறதுக்காக இருக்கிற குளம். இங்கே வந்து துவாதச லிங்கங்களை பற்றி பேனரில் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பின்னாடி இருக்கிறது வந்து முனீஸ்வரருடைய கோவிலும் அப்புறம் குருவப்ப சுவாமியும் 2 பேரும் அங்கே இருக்காங்க. இந்த குளம் வந்து மக்கள் குளிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இப்போ நான் உங்களை வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நீங்களும் என்னோட வாங்க. அங்கே வந்து கொஞ்சம் நாய்ஸாக தாங்க இருக்கும். ஆனால் நீங்கள் அதை என்ஜாய் பண்ணுன்றதுக்காக நான் வீடியோ அப்படியே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க போகலாம். இந்த மலை மேலே வந்து மொத்தம் 2 குளம் இருக்குங்க. ஒரு குளம் வந்து மக்கள் குளிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இன்னொரு குளம் வந்து எவ்வளோ வெயில் அடித்தாலும் வந்து வற்றவே வற்றாதுங்க. இங்கே இருக்கிற ஐயர் சொன்னாங்க. அங்கே இருக்கிற அந்த குளத்தில் இருக்கிற தண்ணியில் தான் வந்து சந்திரமௌலீஸ்வரருக்கு வந்து டெய்லி அபிஷேகம் பண்ணுவாங்களாம். அது அவருக்காக மட்டும் தனியாக வச்சுருக்காங்க அந்த குளம். அங்கே மக்கள் யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கே தண்ணி வந்து இந்த இது வந்து இங்கே மலை மேலே இருந்து கீழே போயிட்டுருக்குங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது. அதனால தான் இந்த கிளிப் உங்களுக்கும் நீங்களும் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணேன். நாங்கள் வந்து இந்த தண்ணியில் ஒரு 2 ஹவர்ஸ் விளையாடிட்டு போயிருப்போங்க. அவ்வளோ கிளியராக இருந்துச்சு. வாட்டர் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து எப்போவுமே இப்படி இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. வெயில் காலத்தில் வந்து இங்கே தண்ணி இந்த மாதிரி இருக்காது. நாங்கள் வரும்போது நல்ல மழை பெஞ்சதுனால இங்கே மலை மேலேருந்து தண்ணி கீழே போயிட்டு இருந்துச்சு. அந்த கிளிப்பு தான் உங்களுக்காக நான் ஆட் பண்ணேன். நீங்களும் மழை காலத்தில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்களும் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். அப்புறம் இந்த டெம்பிளில் வந்து இப்போ தாங்க புதுசாக ரெனோவேட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஓல்டு டெம்பிள் தான் இருந்துச்சு. அங்கே வந்து அதெல்லாம் இடிச்சிட்டு இப்போ புதுசாக வந்து கட்டிகிட்ருக்காங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். நீங்களும் பாருங்கள். இங்கே வந்து பிரதோஷம் டைம்லலாம் வந்து நல்லா கிராண்டாக பண்ணுவாங்க. மற்ற நேரத்தில் வந்து மலை மேலே வந்து ஐயர் மட்டும் டெய்லி பூஜை பண்ணுவாங்க. ஆனால் மக்கள் அந்தளவுக்கு இருக்க மாட்டாங்க. இப்போ வாங்க நம்ம சந்திரமௌலீஸ்வரரை தரிசனம் பண்ணிக்கலாம். என்னோட சேர்ந்து நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க. இப்போ சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்து கோவில் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு ஒரு வாட்டி காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம ஐயர்கிட்ட கொஞ்சம் பேசலாம். அவரும் இந்த கோவிலை பற்றி ஒரு 2 வார்த்தை சொல்வார். நீங்களும் கேளுங்க. இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுறதுனால நிறைய பேர்கிட்ட போய் சேருங்க. కొండ మీద గుడి ఉంది. శివయ్య అక్కడ కూడా శివలింగం ఉంది. ఇక్కడ 2 కోనేరులు ఉంది. స్వామికి అభిషేకానికి కోనేరు వచ్చి నిత్య అభిషేకానికి పక్కుంది. వచ్చి భక్తుల స్థానాలకి ఇది. స్వామి కోనేరు వచ్చి ఎటువంటి ఎండల్లో కూడా తగ్గదు. ఇది ఇక్కడ శివయ్య మహిమ. ఇక్కడ కోనేరు ఇక్కడ ఉండే ఈశ్వరుడిని ఏమంటారు? చంద్రమౌళీశ్వర స్వామి. థ్యాంక్స్ ఫర్ వాచింగ్. బాయ్ బాయ్. థ్యాంక్ యూ సో మచ్.